Good morning, student. I am Robert Shivan, 6th social teacher. Very good, student. Today we are going to study about the understanding diversity. Unit number 1, page number 192. Page number 192. Unit number 1, understanding diversity. Understanding diversity. Civics, learning object. சரி, தமிழ் மீடியம் பையங்க பார்த்துக்க, கவனிச்சிக்க. நம்ம 192 பக்கம் குடிமியல் என்று ஒரு புது பாடத்தை படிக்க போகிறோம். வரலாறு எப்படி இருக்கோ, புவியியல் எப்படி இருக்கோ, அதே மாதிரி குடிமையியல். இதுக்கு அர்த்தம் என்ன செய்ய, நம்ம மக்கள் எப்படி குடிமை பெற்றிருந்தார்கள், எந்தெந்த இடத்துல குடிபெயர்ந்தார்கள், எப்படி சமூகங்கள் எப்படி குடிபெயர்ந்தது, அதை பற்றி படிக்கக்கூடியதான் குடிமையியல். பேஜ் நம்பர் 192, அலகு 1, பன்முகத்தன்மை. இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, இது தமிழில் பன்முகத்தன்மை அறிவோம். சரி, இங்கிலீஷ் மீடியம் பையங்க கவனிச்சுக்க. லேர்னிங் அபவுட் the meaning of diversity. அதாவது பன்முகத்தன்மையின் பொருளை அறிதல். தமிழ் மீடியம் கவனிச்சிக்க, இங்கிலீஷும் தமிழ்லையும் சொல்கிறேன். இங்கிலீஷில் the meaning of diversity, பன்முகத்தன்மையை அறிதல். ரெண்டாவது the diversity of India, இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளுதல். Understand the diversity in India, இந்தியாவில் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளுதல். மூணாவது develop the healthy attitude towards other around you. மூணாவது develop healthy attitude towards other around you. நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நல்ல அணுகுமுறையினை மேம்படுத்துதல். நம்ம சுற்றி இருக்கவங்க கூட சண்டை எதுவும் போடாமல் நல்ல அணுகுமுறை இருக்கணும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நண்பர்கள், அப்படி தானே, அப்படி நம்ம நல்ல அணுகுமுறையை மேம்படுத்த வேண்டும். நாலாவது the belief system of people. Understand the belief system of people. வழிபாட்டு நம்பிக்கை முறைகளில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளல். வழிபாட்டு நம்பிக்கை உள்ள வேறுபாடுகள் புரிந்து கொள்ளல் அப்படின்னா என்னது? நிறைய மதங்கள் இந்தியாவில் இருக்குது. கிறிஸ்தவ மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது, ஜெயின மதம் இருக்குது. அந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல். கடைசியாக டு அக்செப்ட் த ரெஸ்பெக்ட் த யூனிவர்சிட்டி அண்ட் டைவர்சிட்டி. டு அக்செப்ட் த ரெஸ்பெக்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை புரிந்து அதற்கு மதிப்பளித்தல். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது புரிந்து அதற்கு மதிப்பளித்தல். சரி, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மையை அறிவோம். லுக் அரவுண்ட் யுவர் கிளாஸ். Do you see any of your classmates who look similarly? Look at the table. அப்படி தானே, உங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களை கவனியுங்கள். அவர்கள் யாராவது ஒருவரை போல் மற்றொருவர் இருக்கிறார்களா? இல்லை. அப்படி தானே, சரி, இல்லை. From the below table we understand the 3 students are different one another. கவனி, கீழே ஒரு அட்டவணை இருக்குது. 192ல் ஒரு அட்டவணை இருக்குது. கீழ் மாணவர்களிடையே ஒவ்வொரு வேறுபாடு இருப்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். பல்வேறு விதமான மொழிகள். ஸோ த பீப்புள் ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், வித்தியாசமான மொழிகள். ஈட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், வேறு சாப்பாடு முறைகள். செலிப்ரேட் தர் ஓன் ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ராக்டிஸ் கல்ச்சுரல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒன் அனதர். வேறு பண்டிகைகள் கொண்டாடுறாங்க. இந்தியாவிலேயே வேறு பண்பாடு, வேறு மதங்கள், வேறு சாப்பாடு, வேறு உடைகள் இருக்குது. Similar, people who live different parts of our country differ
in their way of life. This difference makes us unique as Indians. We come from different background, belong different cultural, worship different way, yet we live together. This is known as diversity. அதான் இந்தியாவில் வேறு வேறு மொழிகள் பேசக்கூடிய இருக்காங்க, வேறு வேறு பண்பாடு உள்ளவங்க இருக்காங்க, வேறு வேறு பின்புலங்கள் பேக்ரவுண்டு இருக்காங்க, வழிபாட்டு முறைகள் வேறு வேறையாக இருக்குது. இவ்வளவு இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? இவ்வளவு இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? ஒற்றுமையாக வாழ்கிறோம். சரி, 192 அந்த டேபிளை பாரு. ஃபஸ்ட்டு மதர் டங் தமிழ், ஸ்டூடெண்ட் நம்பர் 1. அவனுடைய ஃபுட்டு என்னது? ரைஸ், அதாவது அரிசி. அவனுடைய ஃபெஸ்டிவல் என்னது? பொங்கல். தை பொங்கல் கொண்டாடுவோம்ல அது. ரெண்டாவது ஸ்டூடெண்ட் பாரு, அவனுடைய மதர் டேங் என்னது? மதர் டேங்னா தாய்மொழி. மதர் டேங்னா என்னதுமா? தாய்மொழி. தமிழ் மொழியும் பிள்ளைங்க கவனிச்சிக்க. மலையாளம். ஃபுட்டு வந்து என்னது? புட்டு. பழம் போட்டு சாப்பிடுவாங்களா? புட்டு. அவங்களோட ஃபெஸ்டிவல் என்னது? ஓணம். அங்கே கேரளாவில் சிறப்பான பண்டிகை வந்து ஓணம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் அங்கே என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க ஓணம். மூணாவது ஸ்டூடெண்ட் என்ன பேசுகிறான்? மதர் டங் தாய்மொழி என்ன பேசுகிறான்? ஹிந்தி. அவனுடைய ஃபுட்டு என்னது? 3 நேரம் சப்பாத்தி தான் அவன் சாப்பிடுவான். ஃபெஸ்டிவல் என்னது? ஹோலி. சிறப்பாக அவன் என்ன செய்வான்? கொண்டாடுவான். ஹோலி அவன் சிறப்பாக என்ன செய்வான்? கொண்டாடுவான். அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தாய்மொழி என்னது? தமிழ் பேசுகிறோம். நம்ம உணவு அரிசி. பக்கத்தில் இந்த அடுத்த ஸ்டேட்டு அங்கே வந்து மலையாளம் பேசுகிறாங்க, அங்கே புட்டு. அதே மாதிரி நம்ம கர்நாடகா இப்போ அங்கே என்ன கர்நாடகா மொழி பேசுகிறாங்க, அது வேறு ஸ்டேட்டு. அவங்க சாப்பாடு கிட்டத்தட்ட நம்ம சாப்பாடு எப்போல்லாம் இருக்கலாம். ஆந்திரா டிஃப்ரெண்ட்டு. மகாராஷ்டிராவில் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியா ஃபுல்லாக சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. அப்படி தானே? அவங்க மொழி சில இதில் வந்து ஹிந்தி பேசுவாங்க, சில மாநிலத்தில். அப்படி தானே? சில அவங்க பாஷையில் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. உருது பேசுவாங்க. அப்படி தானே? மேகாலயா, மணிப்பூர் அங்கெல்லாம் வேறு வேறு மொழிகள் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அப்போ இதுலேயும் நம்ம வேற்றுமை, பலதரப்பட்ட மொழிகள், பலதரப்பட்ட உணவுகள், பலதரப்பட்ட மதங்கள், பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தோம். நம்ம இந்தியாங்கிற ஒரே ஒரு நாட்டில் நம்ம குடியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு பெரிய பெருமை. டைவர்சிட்டி. இப்போ ரெண்டாவது பாருமா, 193 பக்கம் மேலே இருக்குது பாரு. இங்கிலீஷ் தமிழ் மீடியம் பையங்க, இங்கிலீஷ் மீடியம் 193 பேஜ் நம்பர் 193 டாப்பில் இருக்குது. டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா தமிழ் மீடியம் பையங்க 190 பக்கம் மேலே. இந்தியாவின் பன்முகத்தன்மை. இந்தியாவின் பன்முகத்தன்மை. நான் சொல்ல புரியுதா? நான் சொல்ல சொல்லிக்கல அண்டர்ஸ்டாண்டு இதை பண்ணிவிட்டு அந்த பென்சிலை வச்சு கோடு போட்டு வா புக்கில். இந்தியா இஸ் எ ஹோம் டு சிவிலைசேஷன் தேட் இஸ் 5000 years ago. நம்ம இந்தியா வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ள நாகரிகம்? 5000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த நாகரிகமாக விளங்குகிறது. இந்தியா இஸ் எ ஹோம் எ சிவிலைசேஷன் that is 5000 years ago. Different group of people from different parts of the world were attracted towards India over the years because of its wealth. அதாவது இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்கள். நம்ம கவனிச்சுக்க, இந்தியாவை போல் எந்த நாட்டிலையும் பெரிய வளங்கள்லாம் கிடையாது. எல்லா வளங்களும் இருக்குது. அப்படி தானே? பெரிய பெரிய மலைகள் இருக்குது, பள்ளத்தாக்கள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, எல்லாத்துலேயும் கடற்கரை ஓரங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தொழில்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவுக்கு பல்வேறு வளங்கள் ஈர்க்கப்பட்டு உலக பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு மக்கள் வந்தனர். அப்போது நம்ம நாட்டில் எல்லாம் இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள நாட்டில் உள்ளவங்க எல்லாம் கால்நடை மேய்க்கிறதுக்காக சரிதான், தொழில் பண்ணுறதுக்காக சரிதான், வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்தியாவில் போனால் நம்ம நல்லா வாழலாம், தண்ணி வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. சம் கேம் ஃபார் ட்ரேட் வித் தியர் லோக்கல் பீப்புள் அண்ட் அதர் வேர் கீன் ஆன் இன்வேடிங் இட்ஸ் டெரிட்டரி. So diverse races of people migrate into India land and sea route over the time. இதனால் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வாணிகம் செய்யவும் மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாக இந்தியாவிற்குள் வருகை தந்தனர்.
நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்தனர். கடல் வழியாகவும் வந்திருக்காங்க, நிலங்கள் வழியாகவும் வந்திருக்காங்க, இடம்பெயர்ந்தனர். ஆகையால் திராவிடர்கள், அதனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க, திராவிடன், நிக்கோடிஸ், ஆரியன், ஆல்பின்ஸ், மங்கோலிஸ் become parts of modern India races. Then the people who migrated to India also moved to other parts of the country. This movement in migration of people is the reason for India rich diversity. அப்போ கவனிச்சுக்க. ஆகையால் திராவிடர்கள், நிக்டோட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற நவீன இந்தியாவின் இனத்தைவிட ஒரு பகுதியாக வந்தனர். மேலும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் சென்று தங்கி இடம்பெயர்ந்தது இந்தியாவின் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணம். இந்தியாவுக்குள்ளே வந்து நான் முன்னால் படிச்சிருக்கேன். வட இந்தியாவில் எமயமலை பக்கத்தில் கைபர் போலண்டோ கணவை வழியாக ஆடு மாடு மேய்க்க ஆரியர்கள் ரஷ்யாவிலேருந்து, ஆப்கானிஸ்தானத்துலேருந்து, எல்லா நாட்டில், வட நாட்டில், அந்த சில நாடுகள்லேருந்து இங்கே வந்தாங்க. அப்புறம் இங்கே உட்காந்துட்டாங்கன்னு நான் சின்ன வயசில் நானும் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன். We will now study the diversity in India under the following broad heading: land for lifestyle diversity, social diversity, religious diversity, linguistic diversity and cultural diversity. கவனிச்சுக்க. இந்தியாவில் இடம்பெயர்ந்து இங்கே தங்கியிருக்காங்க. நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறையில் பன்முகத்தன்மை, வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, லைஃப் ஸ்டைல்னா வாழ்வியல் பன்முகத்தன்மை, சோசியல் டைவர்சிட்டி சமூக பன்முகத்தன்மை, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி சமய பன்முகத்தன்மை, லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி இன் கல்ச்சுரல் டைவர்சிட்டி பண்பாட்டு பன்முகத்தன்மை டைவர்சிட்டி. அப்படி தானே? கீழே யூனிட் ஆஃப் டைவர்சிட்டின்னு ஒரு படம் இருக்குது. அப்படி தானே? இதில் ஒவ்வொருத்தரும் என்ன உணவு கொடுத்துருக்காங்க, பெண்கள் சேரீ எப்படி கொடுத்துருக்காங்க, ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு உனக்கு ஒரு படம் விளக்கமாக இருக்குது. இதான் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை. சரி, அப்போது இதுக்கு அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது பேஜ் நம்பர் 93ல் 2.1 லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, தலைப்பு லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி. தமிழ் மீடியம் கவனிச்சுக்க. 193ஆம் பக்கத்தில் நில அமைப்பும் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. Garden is very large area of land with various physical features such as mountain, plateaus, plain, river and sea, various type of weather pattern. India has all of them. அதாவது கண்டம்னு எதுக்கு அழைக்கும்? இந்தியா ஒரு துணை கண்டம்னு அழைக்கும் சொல்லுவாங்க. அப்படி தானே? சப்காண்டினென்ட் சொல்லுவாங்க, துணை காண்டினென்ட், சப்காண்டினென்ட் சொல்லுவாங்க. ஏன்? கண்டம் என்னப்படுது? மலைகள் இருக்கணும். இந்தியாவில் இருக்கா? இருக்குது. பீடபூமி இருக்கா? இருக்குது. சோட்டா நாகபுர பூமி தென்னிந்தியாவில் உள்ள பீடபூமிகளாக இருக்குது. சமவெளி இருக்கா? இருக்குது. கங்கை சமவெளி பார்த்துருக்கோம். ஆறுகள் இருக்கா? இருக்குது. நம்ம மாவட்டத்திலே இருக்குது. தாமிரபரணி ஆறு, அப்படி தானே? வைகை ஆறு, காவிரி ஆறு, அப்படி தானே? பிறகு அடுத்த மாநிலத்தில் தென்பெண்ணை, வடபெண்ணை, பாலாறு, சிட்டார், நிறைய ஆறுகள் இருக்குது. வட இந்த நருமறை, தபதி, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அப்போ நிறையா என்ன இருக்குது? ஆறுகள் இருக்குது. கடல் இருக்கா? இருக்குது. மேற்கே என்ன இருக்குது? வங்கக்கடல் இருக்குது. மேற்கே அரேபியன் சி இருக்குது. தெற்கே இந்து மகாசமுத்திரம் இருக்குது. கிழக்கு என்ன இருக்குது? வங்காள விரிகுடா கடல் இருக்குது. கடல் இருக்குது. பிற பள்ளத்தாக்குகள் இருக்குது. போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் காலநிலை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும். எது? இந்தியா இவ்வளத்தையும் பெற்றிருக்கு. இதை என்ன செய்தோம்? ஒரு சப்காண்டினென்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் ஃபியூச்சர் ஹேவ் அண்டர்லையிங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் த பீப்புள் ஹூ லைவ் இன் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம் ஆஃப் த கண்ட்ரி. ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஒவ்வொரு மக்கள் என்ன செய்திருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி தானே?
மலையில் இருக்கவே அங்குள்ள நறுமணப் பொருட்களை பார்ப்பான், விற்பான், தேயிலை பயிரிடுவான். புரியுதா உனக்கு? மலையில் வாழக்கூடியவன் அவனை நறுமணப் பொருட்கள் எடுப்பான், தேன் எடுப்பான். அப்புறம் அங்கே காடுகளை அழித்து தேயிலை தோட்டம் விவசாயம் பண்ணுவான். கடற்கரை ஓரத்தில் இருக்கவே என்ன செய்வான்? மீன் பிடிப்பான், மீன் பிடித்து வியாபாரம் பண்ணுவான். சமவெளியில் இருக்கவன் என்ன செய்வான்? விவசாய தொழில் செய்வான், ஆடு மாடுகள் மேய்ப்பான். புரியுதா? அதுக்கப்புறம் பாலைவனத்தில் இருக்க அதுக்குள்ள தொழிலை செய்வான். அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கு தகுந்தாக்கில் தன் தொழிலை மாற்றிக்கிட்டு அவனோட வாழ்க்கை முறையை என்ன செய்வான்? மனிதன் மாற்றிக்கிடுவான். சரி, பல்வேறு அமைப்புகள் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுகின்றன. ஒரு பகுதியின் பொருளாதார மற்றும் நடவடிக்கை அதன் நிலவியல் மற்றும் கால்நூல்கள் தான் தீர்மானிக்கின்றன. கலவரம், சரி அதான் சொன்னேன். சரி, கடலோர பகுதியில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்றனர் என்றால் சமவெளி வாழும் மக்கள் வேளாண்மை தொழில் ஈடுபடுகின்றனர். மலைப்பகுதியில் வாழும் மக்கள் மேய்த்தல் தொழில் ஈடுபடுகின்றனர். மேலும் மலைப்பகுதியில் நிலவும் காலநிலை காபி, தேயிலை போன்ற தோட்ட பயிர்கள் தொழிலுக்கு உகந்தது. Physically and climate feature determine the economic activity of the religious region. People living the plain through the agriculture, while people coastal area take the fishing and livelihood. கடற்கரை ஓரத்தில் மீன் பிடிப்பாங்க. In the mountain region, the animal is undertaking hilly landscape of support. By favorite climate condition for the cultivation of coffee and tea. மலையில் இருக்கவங்க காஃபி, டீ பயிரிடுவாங்க. டைவர்சிட்டி இன் லேண்ட் ஃபார்ம் ஆல்சோ இம்பேக்ட் த ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் ரீகன். த பிளான்ட் அண்ட் அனிமல் வெதர் த பிளேஸ் டிபெண்ட் அப்பான் நேச்சுரல் ஹேபிட் அண்ட் த கிளைமேட் ப்ரிவேல்ஸ் இன் that region. Food, clothing, occupation and livelihood of the people is closely connected with the region, natural surrounding and climate. கவனிச்சுக்க. அப்போ நில அமைப்பு காணப்படும் பன்முக அமைப்புகள் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்கு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது பகுதியின் நிலம், இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்ற அப்பகுதிகள் இயற்கை நிலை மற்றும் காலநிலை பெரிதும் கவர்ந்துள்ளது. அப்படி தானே? இப்போது அதுதான் சொன்னேன். இது துணைக்கண்டம்னு சொன்னாங்க. மரங்கள் இருக்குது, தொழிலுக்கு, கடல் இருக்குது, மனிதன் வாழறதுக்கு, சமவெளிகள் இருக்குது, வேளாண்மைக்கு, மேய்ச்சல் தொழிலுக்கு இருக்குது. அப்படி தானே? அதான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா ஒரு பெரிய ஒரு எல்லா வளத்தையும் கொண்ட இந்தியா. அதான் வெளியேருந்து எல்லாருமே இங்கே என்ன செய்யிருக்காங்க? குடியேற வந்திருக்காங்க. பாரு, பேஜ் நம்பர் 94ல் அதாவது இந்தியாவில் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடமும் இருக்குது, மழை ரொம்ப குறைவாக உள்ள இடமும் இருக்குது. பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் பையன் பாரு, பேஜ் நம்பர் 194, பேஜ் நம்பர் 194. அப்படி தானே? 194. இந்த பிறகு மேகாலயாவில் உள்ள மவுன்சின் ராம், மேகாலயாவில் உள்ள மவுன்சின் ராம் லொக்கேட்டட் இன் மேகாலயா இஸ் லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். இங்கே அதிகமான மழை பெய்யுது. அப்படி தானே? மேலே உள்ள மவுன்சிராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ரெண்டாவது பாரு, ஜெய்சல்மர். இது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ஜெய்சல்மர் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் இது லேண்ட் ஆஃப் லோயஸ்ட் ரெயின்ஃபால். இது அது பாலைவனம், ரொம்ப குறைவான மழை பெய்யக்கூடிய இடம். அப்போ இந்தியாவில் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடமும் இருக்குது, குறைவாக மழை பெய்யக்கூடிய இடமும் இருக்குது. புரியுதா? அது மவுன்சிராம்ங்கிறது பச்சை பசேன்னு இருக்குது. இந்த படத்தை பாரு, உனக்கு தெரியும். மவுன்சிராம்ங்கிறது பச்சை பசேன்று இருக்குது. அப்படி தானே? அதே மாதிரி ஜெய்சல்மருங்கிறது எப்படி இருக்குது? ட்ரையாக தெரியுது உனக்கு, நீ பார்த்தாலே தெரியுது. 1-2 மரங்கள் தான் இருக்குது, மற்றபடி ட்ரையாக தெரியுது. இது மழை குறைவான பெய்யக்கூடிய இடம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து 194 பக்கத்தில் மேலே ஒரு என்ன இருக்குது, ஒரு 6 படம் இருக்குது. 6 படம் இருக்குது. லேண்ட் ஃபார்ம், த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் கவர்ட் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம். வேலி இருக்கா, பள்ளத்தாக்கு, வேலினா பள்ளத்தாக்கு இருக்கா, படத்தை பாரு. 194 மேலே மவுண்டன், மலைகள் இருக்கா, இருக்குது. பிளேன் இருக்கா, சமவெளி இருக்கா, இருக்குது. ஐலாண்டு இருக்கா, தீவு இருக்குது. டெசர்ட் இருக்கா, அங்கே என்ன வாழும் அதிகமாக, என்ன போக்குவரத்து இருக்கும் அதில், ஒட்டகம். ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போகிறேன்னா ஒருத்தன் 2 ஒட்டகம் போகுது. கோஸ்டல் லைன், அதுக்கப்புறம் இது என்னது, கடற்கரை, அங்கே என்ன தொழில் நடக்கு. இந்த 6 படம் இருக்குது. 6லேயும் மனிதன் வாழக்கூடிய எல்லாமே இருக்குது, அப்படி தானே. இந்த கோஸ்டல் லைன், அதாவது கடற்கரையில் மீன் தொழில் பண்ணுவான். டெசர்ட்டில் பாலைவனத்தை வச்சு அங்கே வேறு ஏதாவது பண்ணுவானா இருக்கும், அப்படி தானே. அதுக்கப்புறம் சமவெளிகளில் ஆடு மாடுகள் மேய்த்தல் இருக்குது. தீவு, அங்கேயும் வியாபாரங்கள், மீன் தொழில் எல்லாம் நடக்கும். மலைகளில் காபி தேயிலை தோட்டங்கள் என்ன செய்யும், நடைபெறும். சரி, இதுவரை நம்ம லேண்ட் ஃபார்ம் வர பார்த்துருக்கோம். நாளைக்கு பன்முகத்தன்மை சார்ந்து வாழ்தல், அப்படின்னா சொசைட்டி டைவர்சிட்டி நாளைக்கு பார்ப்போம். சொசைட்டி டைவர்சிட்டி நாளைக்கு பார்ப்போம். மாணவர்கள் இந்த படம் இருக்குல்ல, வேலி 5 படத்தையும் நீ படம் போட்டு இதில் அனுப்பணும். வேலி, மவுண்டன், பிளெயின், ஐலாண்ட், டெசர்ட், பிறகு கீழே உள்ளது. இந்த 194 இருக்க படத்தை ஃபுல்லாக ஹோம் ஒர்க்காக படம் வரைந்து எனக்கு என்ன செய்ய வேண்டும், அனுப்ப வேண்டும். நன்றி.